நாளில் கூட பணம்ங்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம். பணக்காரியங்களில் நம்ம எப்படி இருக்கணும்? ஆமை சோதரம். அந்த சிந்தனை நமக்குள்ளே ரொம்ப கவனம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா கடைசி நாட்களில் ஆமை சோத்திரம் பொருளாசை கடந்து வரும், பண ஆசை கடந்து வரும். அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் விக்கிரக ஆராதனை செய்தால் நரக பாதாளத்திற்கு நேராய் கடந்து போவானோ, ஆமை சோத்திரம், அதுபோல பண ஆசைக்குள் கடந்து வரும்பொழுது ஆமை சோத்திரம் பண ஆசைக்குள்ளே கடந்து வரும்போது அதுவும் விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. அது நிமித்தமாக ஸ்தோத்திரம் நரக பாதாளத்திற்கு நேராய் கடந்து செல்வார்கள். அதனாலே ஸ்தோத்திரம் நாம் இந்த பண ஆசைக்கு தப்பி ஆமை ஸ்தோத்திரம் எந்த அளவுக்கு பணத்தை சரியாய் கையாள வேண்டும் என்கிறதை நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால பணமே வேண்டாம் என்று நம்ம சொல்ல முடியாது. பணம் இல்லாமல் இந்த பூமியில வாழவும் முடியாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சோத்திரம் பணத்தை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்கிறதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் பண ஆசை என்ன பண்ணணும்? எல்லா தீமைக்கு எப்படி இருக்கா? வேறா இருக்கிறது. அதனால பண ஆசை அது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை உங்களிடத்தில் என்ன பண்ணக்கூடாது? கடந்து வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பண ஆசையாய் நம்ம போயிடக்கூடாது. பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனைக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது? நாம் போய்விடக்கூடாது. பணம் நமக்கு அவசியம். அது எந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையில கையாள வேண்டும் என்கிறதை நாம் புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆமை சோத்திரம் பணங்கிற ஒரு பகுதியிலே தடம் புரளாமல் நம்முடைய வாழ்க்கை ஆமை சோத்திரம் சரியாய் கடந்து போகும். அது நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நன்மை, மேன்மை, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நமக்கு தேவன் ஐஸ்வரியத்தையே கொடுத்தாலும் அதன் மீது நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணக்கூடாதான்? வைக்க கூடாது என்றுதான் வேதம் நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால நமக்கு தேவன் ஐஸ்வரியத்தை கொடுத்தால் கூட அதன் மீது நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய இருதயத்தை அதுல வைத்து விடக்கூடாது. அதை குறித்த ஆமை சோத்திர சில ஆலோசனைகள், சில காரியங்களை பார்த்து நம்ம முடிப்போம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை நிமித்தமாக சோத்திரம் அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன பண்ணுவாங்க? உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். பண ஆசையினால வேதனை தான் வரும். ஆமை சோத்திரம். கர்த்தர் நல்ல. அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்கா? வேறா இருக்கு. பண ஆசை நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? தவறான முறையில பணத்தை சம்பாதிக்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போவாங்க. ஆனா அநேக வேதனைகளாலே, அப்ப அநேக வேதனைகள் வரும். ஆமை சோத்திரம். தேவனாலே ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுமானால் அதனோடு வேதனை என்ன பண்ணாது? கடந்து வராது. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடாமல் இருக்கும்போது அவன் தவறான முறையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படி கடந்து போவானால் ஆமை சோத்திரம் அதனோடு கூட அநேக வேதனைகள் என்ன பண்ணும்? கடந்து வரும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன பண்ணிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 1 தீமோத்தேயு 6:6 வசனத்தை வாசிங்களே. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். அப்ப இங்கு சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மை, ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் அந்த தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பண ஆசை கடந்து வருமானால் ஆமை சோத்திரம் மிகுதியான வேதனைகள் என்ன பண்ணும்? கடந்து வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பண ஆசைக்குள்ள போயிடக்கூடாது. பணத்தை நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும். ஆமை சோத்திரம் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி தேவ பக்தியாய் நாம் நடப்போமானால் அதுவே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது. பொருளாசை அது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பணத்தை எவ்வளவாய் ஆமை சோத்திரம் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவனே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அதனோடு வேதனை என்ன பண்ண மாட்டார்? ஆமை சோத்திரம் கொடுக்க மாட்டார். ஆனா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் அதன் மீது நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய இருதயத்தை அதன் மீது வைத்து விடக்கூடாது. கவனமாய் கேட்கணும். தூக்க மயக்கங்களுக்கு இடங்க கொடுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில ரொம்ப கவனமாய் இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம் அநேகரை வஞ்சித்து பாதாளத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறான் சாத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை
ஊழியர்களை ஆமை சோத்திரம் இந்த பணங்கிற ஒரு காரியத்திலே அவன் வஞ்சித்து ஆமை சோத்திரம் நரக பாதாளத்திற்கு நேராய் தள்ளி கொண்டு இருக்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் கேட்கணும். ஆமை உலக மக்கள் ஆமை சோத்திரம் இதுக்கு மயங்காதவர்கள் ஒருவரும் இல்லை. ஆமை சோத்திரம் பண ஆசையினாலே அவங்க பெரிய நஷ்டத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க, போகட்டும். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஊழியர்கள் ஆமை சோத்திரம் இந்த பணங்கிற காரியத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. ஆமை சோத்திரம் அநேக ஊழியர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு நரக பாதாளத்திற்கு நேராய் கடந்து போறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க ஆமை சோத்திரம் ஐஸ்வர்யத்தின் மீது என்ன பண்ணக்கூடாது, கவனம் வைக்க கூடாது. அதே போல ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, கடந்து வரக்கூடாது. கர்த்தர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுத்தாலும் அதன் மீது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆமை சோத்திரம் கவனம் செலுத்த கூடாது. அதன் மீது நம்முடைய இருதயத்தை வைக்கவும் கூடாது. நாம் சோத்திரம் ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படவும் கூடாது. நாம் உழைக்கணும், நமக்கு வேண்டிய வருமானங்களை தேவன் தருவார், அதிலே போதும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் தேவ பக்தியாய் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானமா இருக்கும், அது நித்திய பாக்கியமா இருக்கும். அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் இளைப்பாறுதலுக்குள் கடந்து போகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு சோத்திரம் பணத்தை சோத்திரம் எப்படியெல்லாம் கையாளுறாங்க தெரியுமா? உலக மக்களை எடுத்துக்கொள்ளுங்க சோத்திரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் அநேகர் சோத்திரம் பண விஷயத்தில் உண்மையா இருக்கிறது இல்லை. தகப்பனாரை ஏமாற்றுவாங்க, தகப்பனாரை என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க, ஏமாற்றுவாங்க. தாயாரை என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க, ஏமாற்றுவாங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளை என்ன பண்ணுவாங்க, ஆமை சோத்திரம் அவர்களை ஏமாற்றுவாங்க, வஞ்சிப்பாங்க. ஆமை சோத்திரம் எப்படியாவது பணத்தை தன்வசமா என்ன பண்ணிக்கணும், ஆமை சோத்திரம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நேராய் கடந்து போவாங்க. ஆனா சோத்திரம் அது ஒரு நாளும் அவர்களுக்கு ஆசீர்வாதமா என்ன பண்ணாது, இருக்காது. ஆமை சோத்திரம் தாயும் தகப்பனும் ஆமை சோத்திரம் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறது மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை சகோதரன் ஆமை சோத்திரம் மனப்பூர்வமாய் கொடுக்கலாம், சகோதரி மனப்பூர்வமாய் கொடுக்கலாம், இல்ல ஒரு தாயும் தகப்பன் என்ன பண்ணலாம், மனப்பூர்வமாய் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை கணவன் மனப்பூர்வமாய் மனைவிக்கு கொடுக்கலாம். ஆமை ஸ்தோத்திரம். அதுபோல ஆமை சோத்திரம் நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணலாம், ஆமை சோத்திரம் ஒருவேளை ஒரு சகோதரன் இன்னொரு அவங்களுடைய சகோதரனுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கலாம். ஆமை சோத்திரம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறது வேறு, ஆமை சோத்திரம். ஆனா அவர்களை ஏமாற்றி ஆமை சோத்திரம் அதை வஞ்சிக்கிறது வேறு. ஆமை சோத்திரம் இன்னைக்கு முழு உலகமும் ஆமை சோத்திரம் கணவனை ஏமாத்துகிறாங்க, தாய் தகப்பனை ஏமாற்றுறாங்க, சகோதரன் சகோதரியை ஏமாற்றுறாங்க. ஆமை சோத்திரம் ஒருவேளை வேலை ஸ்தலத்துல இருந்தா எஜமானனை என்ன பண்றாங்க, ஏமாற்றுறாங்க. எப்படி ஆயிலும் பணத்தை ஏமாற்றி தன் வசப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கொண்டு போறாங்க. அது ஒரு நாளும் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க புரிந்து கொள்ளணும், அது கண்டிப்பாய் பல ரூபங்களிலே பல வழிகளிலே என்ன பண்ணும், கடந்து போகிறதா இருக்கும். நான் சொன்னேன் பாத்தீங்களா சோத்திரம், இன்று காலையில ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல ஆமை சோத்திரம் ஒரு மனுஷனுக்கு வியாதியா இருக்கு, நானும் மருத்துவமனையில இருக்கிறதை போல இருக்கு. அவங்க சொந்தக்காரவங்களா, உறவுக்காரவங்களா, நண்பர்களா, பழகினவங்களா, இல்ல சபை மக்களா, யாருன்னு தெரியல, ஆனா பெண்ணான்னு தெரியல. ஆனா மருத்துவமனையில ஆமை சோத்திரம் ஏதோ ஒரு பரிசோதனைக்காய் இருக்கிறதை போல இருக்கு. ஆனா எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. ஆனா சோத்திரம் நாங்க பார்த்ததற்கு பின்பதாகவும் ஆமை சோத்திரம் வெகு நேரம் நாங்கள் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது வெகு நேரமா வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப சோத்திரம் கடைசியில சோத்திரம் பல சோதனைகள் எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க, இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆமா சோத்திரம். ஆனா போகும்போது ஒரு சாதாரண ஒரு காரியம் தானேன்னு போன மாதிரி இருக்கு. ஆனா மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க. என்னடா எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க, நம்மள சோத்திரம் பார்த்துட்டோம் ஆனா போக விடலையே, இதை எடுங்க அதை எடுங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஆமை சோத்திரம் சொல்றாங்க பிரெயின் டியூமர் என்று சொல்லி. ஆமை சோத்திரம் அவங்க என்ன பண்றாங்க, பரிசோதிச்சுட்டு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க சோத்திரம். அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், இதுக்கு எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் ஆமை சோத்திரம் வீணாய் செலவாக போகிறது. அப்படி செலவு பண்ணியும் அவர்களை காப்பாற்றி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. அப்படியே நான் விழித்து கொள்கிறேன். விழித்து கொண்டதுக்கு அப்புறம் என்னடா இப்படி ஒரு காரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஆமை சோத்திரம் ஜெபிக்கும்படி கடந்து போனேன். அப்படி ஜெபம் பண்ணும் போதுதான் கர்த்தர் ஒரு பகுதியை உணர்த்தினார், பணம் என்கிற ஒரு பகுதியை உணர்த்தினார். அநேகர் பணத்துல உண்மையா இல்லாததுனால அநேகருக்கு கொடிய வியாதிகள் வருகிறது. பணத்துல உண்மையா இல்லாததுனால என்ன வியாதி வருகிறது, கொடிய வியாதிகள் வருகிறது.
உலக மனிதர்களாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, ஆமை சோத்திரம், பணத்துல உண்மையா இராவிட்டால் அந்த பணத்தின் நிமித்தமாக கொடிய வியாதிகள் வந்து அந்த பணம் என்ன பண்ணுது? ஆமை சோத்திரம், அவர்களை விட்டு நீங்குகிறதா இருக்கிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் மருத்துவமனைக்கு போகும்போது சாதாரண வியாதினா பிரச்சனை இல்லை. ஆனா சில சோத்திரம் பயங்கரமான வியாதிகள் கடந்து வந்துருச்சுன்னா, ஆமை சோத்திரம், இப்ப சொன்ன மாதிரி பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டா, இல்ல ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்ல ஹார்ட்ல பல அடைப்புகள் இருக்கு, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், இப்படி சோத்திரம் கேன்சர் வியாதி, ஆமை சோத்திரம், இப்படி பலவிதமான பெரிய பெரிய வியாதிகள் வந்துருச்சுன்னா லட்சக்கணக்கில் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சோத்திரம் செலவழிக்க வேண்டியதா இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் கடந்து வருகிறதுனா, இவங்க அநியாயமாய் மற்றவர்களை ஏமாற்றி அந்த பணத்தை கையாண்டதுனால அந்த பணத்தை தேவன் எடுக்கிற பல வழிகளிலே ஒரு வழி கொடிய வியாதிகள் மூலியமாய் எடுக்கிறார். கொடிய வியாதிகள் மூலியமாய் கண்டிப்பா சோத்திரம், யாரா இருந்தாலும் சரி, அநியாயமாய் சம்பாதிச்சு அவனால வாழவே முடியாது. மற்றவர்களை ஏமாற்றி, ஆமை ஸ்தோத்திரம், அவங்க உறவுகளை ஏமாற்றலாம், தாய் தகப்பனை ஏமாற்றலாம், உடன் பிறப்புகளை ஏமாற்றலாம். ஒரு நாளும் தெய்வத்தை என்ன முடியாது? ஏமாற்றவே முடியாது. மனப்பூர்வமாய் கொடுக்கிறது வேற. நம்ம பிள்ளையா இருந்தாலும் அவங்க மனப்பூர்வமாய் கொடுத்து அவங்க அனுபவிக்கிறது வேற. ஆனா கட்டாயப்படுத்தியோ ஏமாற்றியோ எடுத்துக்கொள்ளுகிற எந்த காரியமும் பெரிய அழிவை கொண்டு வந்து சேர்க்குங்கிறதை ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இதன் மீதெல்லாம் ஒரு கவனத்தை வச்சிடக்கூடாது. ஆமை சோத்திரம், அநேக இடங்கள்ல பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நம்ம போய் இது மாதிரி காரியங்கள்ல செய்து பல தீமைகள்ல பல வியாதிகள்ல போய் என்ன பண்ணக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அதனால கர்த்தர் பல வழிகளில் அந்த பணத்தை எடுத்துருவார். ஆமை சோத்திரம், அதுல ஒரு வழி வியாதி, அதுலயும் பயங்கரமான வியாதி. ஆமை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆமை சோத்திரம் காப்பாற்ற முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட வியாதியின் வழியாக நாம் அநியாயமாய் மற்றவங்களுடைய பணத்தை அபகரித்து கொண்டிருப்போமானால் அது கர்த்தர் இப்படிதான் என்ன பண்ணுவார்? மனித சமுதாயத்தை விட்டு பிடுங்குவார். இரண்டாவது காரியத்தில் எப்படி பிடுங்குவார் தெரியுமா? தேவையற்ற வழக்குகள் கடந்து வரும். ஆமை சோத்திரம், கேஸ் போடுவாங்க, நிலப்பிரச்சனை வரும். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் மூலியமாய், வழக்குகள் மூலியமாய் அந்த பணத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கோர்ட்டு கேஸ், வைக்கீல்னு சொல்லி ஆமை சோத்திரம் அந்த பணத்தை அவர்கள் லட்சக்கணக்கில் என்ன பண்ணி கொண்டு இருப்பாங்க? இழந்து கொண்டு இருப்பாங்க. மூன்றாவது விதமாய் ஆமை சோத்திரம், அவங்களுடைய வாழ்க்கையில ஆமை சோத்திரம் திருட்டு போகும்படியாக திருடர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படி அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த பூமியில ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணாதே, சேர்க்காதே. சேர்த்தால் ஆமை ஸ்தோத்திரம் என்ன ஆகும்? திருடர்கள் திருடி கொண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கணுமா? நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்கணும். ஆமை சோத்திரம், இந்த பூலோகத்திலேயே சேர்த்து வைக்கிற இடத்துக்கு நேரம் என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. பூலோகத்திலே சேர்த்து வைக்கணும், அது ஒரு பகுதி தான். ஆமை சோத்திரம், அதுவே வாழ்க்கைன்னு என்ன பண்ணிடக்கூடாது? ஆமை சோத்திரம், நாம் கடந்து போய்விடக் கூடாது. அப்ப பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற இடத்திற்கு நேராக நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போகணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க ஆமை சோத்திரம், இந்த பண விஷயத்துல, சொத்து விஷயத்துல, உங்களுடைய தாயாரா இருக்கலாம், தகப்பனாரா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மனப்பூர்வமாய் கொடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்? வாங்க. அதையும் தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்து தேவன் ஒருவேளை தடை செய்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லிடணும்? வேண்டான்னு சொல்லிடணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட சோத்திரம், சோதம் குமாரா ராஜாக்கள் வந்து என்ன பண்றாங்க? மனப்பூர்வமா தான் கொடுக்கிறாங்க. ஆமை சோத்திரம். ஆனால் அவர் என்ன பண்ணுகிறார்? வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆமை சோத்திரம், தேவன் ஆமை சோத்திரம் உன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதபடிக்கு தேவனே என்னை என்னவார்? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உன்னிடத்திலிருந்து ஒரு செருப்பு வார கூட என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன் என்று ஆபிரகாம் தீர்மானம் பண்ணி கடந்து போனதை பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், செல்வச்சீமானாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பணம்னு அவர் என்ன பண்ணல, விழுகல. தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். இது நன்மைதானா, இது சரிதானா? சோத்திரம், அவங்க மனப்பூர்வமா தான் கொடுக்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? கர்த்தர் அனுமதிப்பாரா? தேவன் அங்கீகரிப்பாரா? கர்த்தருக்கு பிரியந்தானா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஜெபித்து தேவன் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளும். இல்லாத பட்சத்தில் அதை என்ன பண்ணிடணும், நிராகரிச்சிடணும். அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அதனோடு சாபம் கடந்து வரும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கடந்த காலங்களில் என்னுடைய தகப்பனார் ஆமே சோத்திரம்
எனக்கு சோத்திரம் பக்கத்துல இடத்துல ஒரு வீடு கட்டினாங்க. ஒரு 2 வீடு கட்டினாங்க. அதுக்கு அங்கிட்டு ஒரு வீடு கட்டினாங்க. அதே சோத்திரம் என் பேருக்கு எழுதி கொடுக்கிறதா என்ன பண்ணார், என் தகப்பனார் சொன்னார். மனப்பூர்வமா சொல்றார், எப்பா நான் உனக்கு இந்த வீடெல்லாம் என்ன பண்றேன், எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்ப சோத்திரம் நான் இரவு வேளை தேவ சமூகத்துல ஜெபிச்சேன். ஆண்டவரே என்னுடைய தகப்பனார் இப்படி சொல்றாரு, ஆமே சோத்திரம் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் எனக்கு சொப்பனத்துல ஒரு காரியத்தை காண்பித்தார். அந்த வீடை தலைகீழாய் காண்பித்தார். அந்த வீட்டை எப்படி காமிச்சார், தலைகீழா காமிச்சார். அப்ப நான் நினைக்கிறேன், சோத்திரம் தலைகீழா இந்த வீடு இருக்க, இதுல எப்படி குடியிருக்க முடியும், இதுல எப்படி குடியிருக்க முடியும். அப்ப நான் உணர்த்தப்பட்டேன், ஆண்டவர் இதை நிராகரிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றார், நிராகரிக்கிறார். இது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் எனக்கு வேண்டான்னு என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். போகட்டும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமே சோத்திரம். அதை தொடர்ந்து ஆமே சோத்திரம் இன்னும் 2 வீடு ஆமே சோத்திரம் முதல்ல கட்டினது. அந்த வீடை சோத்திரம் எனக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆமே சோத்திரம். ஆனா தேவன் என்ன பண்ணல, எனக்கு அனுமதி கொடுக்கல. அதனால அதை வேண்டான்னு சொல்லிட்டு ஆமே சோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் சொல்லிட்டு ஆமே சோத்திரம் நம்ம இந்த பகுதியில ஊழியத்திற்குள்ள கடந்து வர தேவன் கிருபை செய்தார். அப்ப பாருங்க சோத்திரம், எங்க தகப்பனாட்ட நான் சொன்னேன், அப்ப அவங்களுக்கு பென்ஷன் வருது, 5-6 வீடு இருக்கு. ஆமே சோத்திரம். நீங்க என்ன பண்ணலாம், அழகா வாடகையை வச்சு அழகா என்ன பண்ணலாம், உங்க தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அதை வீடை விற்கணும். ஆமே சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நேரம் நீங்க கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கடனும் இல்லை, எந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற அவஸ்தையும் இல்லை. ஆமே சோத்திரம். எல்லாரும் அவங்கவுங்க பகுதியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்து, ஆனாலும் என் தகப்பனார் சொன்னார், நான் சம்பாதிச்சது நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமே சோத்திரம். அதை நீ என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சோத்திரம் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு என்ன கிடையாது. சோத்திரம் நம்ம ஒரு ஆலோசனையா சொன்னோம், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவருடைய விருப்பம், அவர் சம்பாதிச்சது ஆமே சோத்திரம், அவர் விருப்பப்படி காரியங்களை என்ன பண்ணுகிறார், செய்கிறார் என்று சொல்லி நம்ம விட்டுட்டோம். கடைசியில் எல்லாத்தையும் வித்து என்ன செய்தார் என்று நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆமே சோத்திரம். தேவன் தான் அறிவார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். சோத்திரம். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அதனால சோத்திரம் பாருங்க, துவக்க காலத்துல எல்லாமே இருந்தது போல இருந்தது. ஆனா என்னுடைய தகப்பனார் சோத்திரம் மரிக்கிற காலத்துல அவருடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஆமே சோத்திரம். இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கிறது போல இருக்கும், பெருசா தெரியும். ஆனா சில சூழ்நிலைகள் வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் கடந்து போகும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குன்னு நம்மளால என்ன முடியாது, உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உண்மையும் உத்தமமாய் ஆமே சோத்திரம் அந்த ஐஸ்வர்யத்தை நாம் சேர்ப்போமானால் அது மட்டுமே நிலைக்கும். அதுதான் நம்முடைய சந்ததிகளுக்கும் கடந்து போகும். மற்றபடி சோத்திரம் அநியாயமாய் சம்பாதிக்கிறது ஒன்றும் நம்முடைய தலைமுறையிலும் காண முடியாது, பிள்ளைகளுக்கு நேராய் கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம் இந்த பணக்காரியங்களை ரொம்ப கவனமா இருங்க. ஆமே சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் கணவனை ஏமாத்துறாங்க, கணவன்கிட்ட பணத்தை ஏமாத்துறாங்க. அது எப்ப தெரியுமா, வயதான காலம் வரும்போதெல்லாம் சோத்திரம் அவருக்கு ஒண்ணுமே நிதானம் இல்லாமல் போகும்போது ஆமே சோத்திரம் மிரட்டி என்ன பண்ணுவாங்க, பல காரியங்களை செய்வாங்க. அநேக இடங்கள்ல நடக்கிறது. ஆமே சோத்திரம். சில இடங்கள்ல சோத்திரம் பணத்துக்காக ஆளையே என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க, தெரியாது. சோத்திரம் அநேக கொலைகள் ஆமை சோத்திரம் அரசாங்கத்துக்கு தெரிய வருகிறது இல்லை. ஆனா தேவனுடைய கணக்கில் இருக்கு, அத்தனைக்கும் பதில் சொல்லி ஆகணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமை சோத்திரம். ஏன்னா சொத்தை தன்வசப்படுத்துவதற்காக, பணத்திற்காக ஆமை சோத்திரம் உலக மனிதர்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு நேராக என்ன பண்றாங்க, கடந்து போறாங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களுக்கு நேராய் ஆமை சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு பணத்திற்காக ஒரு காரியத்தை செய்யணுங்கிற இடத்துக்கே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆமை சோத்திரம். தாய் தகப்பன் பணம் இருந்தா அவங்கள சோத்திரம் ஆதரிப்பான். தாய் தகப்பன்ட்ட பணம் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆமை சோத்திரம். தாயின் தகப்பனையும் ஆதரிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. என்னுடைய தாயாரை பார்த்து சொல்லுவேன், ஆமை சோத்திரம் உன்னை வானும் சொல்ல மாட்டேன், போனும் சொல்ல மாட்டேன், வானும் சொல்ல மாட்டேன், போனும் சொல்ல மாட்டேன். சோத்திரம் உனக்கு எங்க இருக்க உனக்கு விருப்பமோ இரு. ஆமை சோத்திரம். அதுபோல சோத்திரம் 1 ரூபா உன் காசை எடுத்து என்ன பண்ண போறதில்ல, செலவு பண்ண போறதில்லை. எனக்கு தேவன் கொடுத்ததை வச்சு ஆமை சோத்திரம் உன்னுடைய காரியங்களை ஆமை சோத்திரம் செய்யணும், அதுதான் ஒழுங்கு என்று சொல்லி. அப்ப சோத்திரம் அவங்களுக்கு ஒரு பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி ஆதரிக்கிறேங்கிற இடத்துக்கு வரக்கூடாது. ஆமை சோத்திரம் அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வருது, ஆமை சோத்திரம் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களை ஆதரிக்கிறேன்னு வரக்கூடாது. ஆமை சோத்திரம் அவங்களுடைய விருப்பம். நான் இப்போ சொல்லி அக்கா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் போ, ஆமை சோத்திரம் அண்ணன் வீட்டுக்கு போறதுனாலும் போ, சோத்திரம் இங்க இருக்கிறதுனாலும் இரு, உன்னுடைய முழு சம்மதம், அவ்வளவுதான். கர்த்தர் சோத்திரம் எங்க அக்கா கேட்டாலும் சொல்லுவேன், அது வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போ. ஆமை சோத்திரம் அதோடைய சந்தோஷம், அதோடைய விருப்பம். ஆமை சோத்திரம். அதனால சோத்திரம் போன்னு கரெக்டவும் மாட்டேன். ஆமை சோத்திரம் ஒருவேளை என்னுடைய உறவு வீட்டுல இருந்தால் வான்னு கூப்பிடவும் மாட்டேன். ஆமை சோத்திரம் அவங்களுடைய விருப்பம். ஆமை சோத்திரம். அதனால என்னுடைய தகப்பனா சொல்லி போனதுனால சோத்திரம் கடைசி காலத்துல சோத்திரம்
இந்த இளைய மகனோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு இங்கே இருக்கிறதும் அவங்களுக்கு நலமா இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த எல்லையில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இருந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்மளை ஸ்தோத்திரம், நம்முடைய தாய் தகப்பனை கடைசி காலத்துல பராமரிக்கணும். காசு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பராமரிக்கணும். ஒருவேளை காசு இருந்தாலும் காசு இருக்குங்கிறதுக்காக பராமரிக்க கூடாது. ஆமே ஸ்தோத்திரம். அதை எதிர்பார்க்காமல் நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களை பராமரிக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து வரணும். அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தாய் தகப்பன் மனப்பூர்வமாய், ஆமே ஸ்தோத்திரம், எனக்கு தகப்பன் மனப்பூர்வமாய் கொடுத்ததை மட்டும்தான் ஆமே நான் இதுவரையும் கேட்டு வாங்கினதில்லை. அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும். ஒத்த ரூபா இரட்சகர் இயேசுவை அறிந்ததற்கு பின்பதாக ஆமே ஸ்தோத்திரம், எனக்கு இது வேணும், நான் உங்க பிள்ளை இல்லை, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணதில்லை. ஸ்தோத்திரம். இப்ப மரிச்சு அடக்கம் பண்ணியாச்சு. அவர் உயிரோடு இருந்த நாட்கள் வரைக்கும் ஆமே ஸ்தோத்திரம் நான் அவரிடத்துல என்ன பண்ணதில்லை. 2005 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஆமே ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2024. ஆமே ஸ்தோத்திரம். இந்த வருடம் ஸ்தோத்திரம் 2005 ஆமே ஸ்தோத்திரம் 15. ஆமே ஸ்தோத்திரம். அடுத்து 25, 20 வருஷம், 19 வருஷம். இந்த 19 வருடமாய் கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறேன். என் தாயிடத்திலேயோ என் தகப்பனிடத்திலேயோ என் உறவுகளிடத்திலேயோ என் உடன்பிறப்புகளிடத்திலேயோ ஆமே ஸ்தோத்திரம் ஒரு ரூபா எனக்கு வேணும்னு என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லை. அதிக உரிமை தாய் தகப்பனிடத்துல உண்டு. ஆமே ஸ்தோத்திரம். சகோதரிடத்துல உறவின் நிமித்தம் கேட்கலாம். ஆனா அதிக உரிமை யாரிடத்துல இருக்கு? தாய் தகப்பனிடத்துல இருக்கு. இதை சொத்தை வித்து கொடு, இதை கொடு, அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. ஏன்னா பிள்ளை இல்லையா? ஆமை ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம் ஒரு நாளும் ஆமை ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு ரூபா கொடுங்க, ஆமை ஸ்தோத்திரம் இதை வித்து கொடுங்க, அதை வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆமை ஸ்தோத்திரம் கடனாவும் வாங்கினது இல்லை. ஆமை ஸ்தோத்திரம் அனுபவிக்க முடியாவும் என்ன பண்ணதில்லை, கேட்டு வாங்கினது கிடையாது. ஆமை ஸ்தோத்திரம். அவங்க மனப்பூர்வமாய் கொடுத்ததையே நான் நிராகரிச்சிருக்கிறேன். அப்படி நிராகரிச்சு அதுக்கப்புறமும் அவங்க கட்டாயப்படுத்தும் போது தேவ சமூகத்தில் ஜெபித்து அது தேவ சித்தமா இருந்தால் மட்டும் ஆமை ஸ்தோத்திரம் அதை பெற்றுக்கொள்கிற இடத்திற்கு நேராய் கடந்து போயிருக்கிறோம். அதனால ஸ்தோத்திரம் ஊழியர்களும் சரி விசுவாசியும் சரி பணத்தினாலே என்ன பண்ணியிருக்கிறோம் கூடாது, வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அப்படி தவறான முறையில் நாம் கடந்து வருகிற பணம் எதுவானாலும் கண்டிப்பாய் கொடிய வியாதியில போகும். அப்ப டாக்டர் கேட்பான், ஸ்தோத்திரம் இத்தனை லட்சத்தை கட்டும்பா, கட்டித்தான் ஆகணும். ஆமை ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஸ்தோத்திரம் ஒரு தகப்பனாருக்கு முடியலை. ஆமை ஸ்தோத்திரம் பாருங்க, கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு மேலே ஒரு மாத கால அளவில் செலவழிச்சும் கடைசியில் அவரை காப்பாற்ற முடியல. ஆமை ஸ்தோத்திரம். அப்போ பணம் பாருங்க, டாக்டர் கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் நம்ம ஏன் அநியாயமாக காரியங்களை செய்யணும்? ஆமை ஸ்தோத்திரம். அடுத்தவங்களுடைய பணம் நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, தாயுடைய பணமாக இருந்தால் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, தகப்பனுடைய பணமாக இருந்தால் இருக்கக்கூடாது, சகோதரன் சகோதரிய பணமாக இருந்தால் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. ஆமை ஸ்தோத்திரம். அப்படி இருக்குமானால் அது உடனடியாக அவங்களுடைய கரங்களில் கொண்டு போய் என்ன பண்ணணும், சேர்க்கணும். ஆமை ஸ்தோத்திரம். நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்போம், தெய்வம் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பார். ஆமை ஸ்தோத்திரம். எப்படி எடுக்கணும் எப்படி பிடுங்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆமை ஸ்தோத்திரம். ஒருத்தரும் தப்ப முடியாது. அதனால ஸ்தோத்திரம் ஒரு மருத்துவர் கேட்கும்போது லட்ச லட்சமா கொடுக்குறாங்க, மருந்துகளுக்கு லட்ச லட்சமாய் கொடுக்குறாங்க. ஆமை கேசு ஆமை ஸ்தோத்திரம் அதுபோல வக்கீல் வந்து அவங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்குறாங்க. சில சமயங்களில் ஸ்தோத்திரம் பழங்களையும் நகைகளையும் வச்சிருக்கிறான் திருடன், ஒரே நாள்ல என்ன பண்றான், ஆமை ஸ்தோத்திரம் ஆட்டையை போட்டுட்டு இப்படிப்பட்ட இழப்புகளை என்ன பண்றாங்க, ஆமை ஸ்தோத்திரம் சந்திக்கிறாங்க. ஆனா உண்மையாய் அதை திருப்பி கொடுப்போங்கிற இடத்துக்கு அநேகர் கடந்து வருகிறதே இல்லை. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். உங்களுடைய பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி, தாய் தகப்பட்ட இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் கணவன் மனைவி பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் அதே போல பெற்றோரிடத்துல கேட்கக்கூடாது. ஆமை ஸ்தோத்திரம். பெற்றோரும் பிள்ளைகளை எதிர்பார்க்கவும் கூடாது. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இரட்சகர் இயேசு. இந்த பண விஷயத்துல ரொம்ப உண்மையா இருக்கணும். ஆமை ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் கொடுத்தால் மட்டும்தான் வாங்கணும். அதற்கும் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவன் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளணும். இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் விசுவாச மக்கள் பணக்காரியங்கள்ல உண்மையா இருக்கிறது இல்லை. உலக மக்கள் இருக்க மாட்டாங்க. உலக மக்கள் அப்படி ஒரு நாள் ஒருபோதும் இருக்க மாட்டாங்க. அவங்க லஞ்சம் ஊழல் அநியாய அக்கிரமம், கொலை செய்யணுமானாலும் கொலை செய்வாங்க, யாரை ஏமாத்தணுமானாலும் ஏமாத்துவாங்க, பெத்த தகப்பனை ஏமாத்துவாங்க, பெத்த தாயை ஏமாத்துவாங்க, ஆமை ஸ்தோத்திரம் உடன் பிறப்புகளை ஏமாத்துவாங்க, பிள்ளைகளை கூட ஏமாத்துவாங்க. ஸ்தோத்திரம். இது கைவந்த கலையா இருக்கிறது உலகத்துல. ஆண்டவர் அறிந்த நமக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்டதான சுபாவங்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ளே ஒரு நாள் ஒருபோதும் கடந்து வரக்கூடாது. நம்ம உழைக்கிறோமா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரா, அந்த வருமானங்களை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில பிழைக்கணும். நம்முடைய குடும்பம் எதிர்காலங்களுக்கு நேராய் கொண்டு போகணும். ஆமை ஸ்தோத்திரம். இதற்கு மாறாய் ஆமை ஸ்தோத்திரம் நம்ம சிந்தித்து செயல்படுகிறது நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் போல வரும். 10 லட்சமா இருக்கலாம், 20 லட்சமா இருக்கலாம். ஸ்தோத்திரம்.
பெரிய அழிவு அதுக்கு பின்னாலே இருக்குங்கிறத என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, சோதரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க தொழில் செஞ்சாலும் நேர்மையா செய்யணும், யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது. ஆமை சோத்திரம். தொழில் செய்தால் அதுல நேர்மையா இருக்கும். ஒரு அரசு அதிகாரியா இருந்தா நீங்க லஞ்சம் ஊழல்ங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அது ஒரு நாளும் ஆமை சோத்திரம் உங்களுக்கோ குடும்பத்திற்கோ பிள்ளைகளுக்கோ எதிர்காலத்துக்கோ ஆசீர்வாதமே இல்லை. உலக மனிதர்களுக்கு தெரியாது, அது ஒரு பெரிய சாபம். அது நம்ம சந்ததியிலே நிக்காது, அடுத்த சந்ததிக்கும் போகாதுன்னு தெரியாது. அரசனும் ஆண்டியாய் இருக்கிறான்னு பழமொழி கேட்டு இருக்கிறோம். அதனால கோடி கோடியாய் பணம் வச்சிருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு அது என்ன பண்ணாது, போய் சேராது. ஆமை சோத்திரம். ஆமை அப்படி ஒருவேளை போனால் அவங்க நிம்மதியாய் வாழவும் முடியாது. அதை வியாதி வைத்தியத்திற்கும் பலவிதமான கேசுகளுக்கும் பலவிதமான சூழ்நிலைகளில் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இழந்து கொண்டே இருப்பாங்க. அதனால சோத்திரம், தெய்வத்தை நம்பி இருக்கிற நாம் ஆமை சோத்திரம் இப்படிப்பட்ட பண ஆசைக்கு நேராய் போயிடக்கூடாது, கள்ளத்தனம் பண்ணிடக்கூடாது, ஏமாற்றிடக்கூடாது. நீங்க உங்க வாழ்க்கையில சிந்திக்கணும், நம்முடைய பணம் ஆமை சோத்திரம் மற்றவங்கள்ட்ட இருக்கலாம், ஆனா அடுத்தவங்களுடைய பணம் நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்குதான்னு பாருங்க. இருந்தா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுங்க, திருப்பி கொடுக்குற இடத்துக்கு நேரா போங்க. திருப்பி கொடுக்க வசதி வாய்ப்பு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு எப்ப கிடைக்குதோ, எப்ப தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ அப்ப உடனடியாக கொடுக்குற இடத்திற்கு நேரா என்ன பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் கடந்து போகணும். தகப்பனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா, தாய்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கா, கணவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா, மனைவிக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா, சோத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா, உடன்பிறப்புகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். இல்லாத பட்சத்திலே அது நமக்கு சாபமாய் பெரிய அழிவாய் கடந்து போகும். இன்னைக்கு அது சோத்திரம் பெருசு மாதிரி தெரியும், காலச்சக்கரம் சுழலும் போது சோத்திரம் எல்லாம் தலைகளாய் மாறி போகும். அதனால தெய்வ பயத்தோடு கூட அடுத்தவர்களுடைய பணம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒருவேளை ஏதோ ஒரு சூழ் நிமித்தம் வாங்கி இருந்தாலும் கடனை உடனே தீவிரமா என்ன பண்ணணும், திருப்பி செலுத்துகிற இடத்துக்கு வரணும். கணவன் ஒருவேளை மனைவி கணவன்கிட்ட கேட்டாலும் மனப்பூர்வமா கொடுத்தா மட்டும்தான், கட்டாயப்படுத்தி அறியா ஏன்னா அன்னைக்கு சோத்திரம் கேஸ் போட்டு ஆமை சோத்திரம் என்ன பண்ணுவாங்க, ஜீவனம்சத்தை வாங்குவாங்க. சோத்திரம் அவர்களா விவாகரத்து கொடுக்குறாங்க. சோத்திரம் அது நிமித்தம் உண்டாகிறது வேற. ஒரு குடும்பம் சோத்திரம் அவனோட வாழ முடியாது என்று சொல்லி விவாகரத்து பண்ணி அவனிடத்திலேருந்து ஜீவனம்சத்தை வாங்கிட்டு போகுது, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகுது. இதெல்லாம் வாழும் நினைக்கிறீங்களா, அழிஞ்சு போகும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் இப்படி புருஷன்ட்ட சோத்திரம் மனப்பூர்வமாய் கொடுக்கறது வேற, தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக ஆமை சோத்திரம் மனப்பூர்வமாய் கொடுக்கறது வேற, தன் உடற்பிறப்புகளுக்காக. ஆனா சோத்திரம் ஏமாற்றுகிறது, த்ரெட்டன் பண்ணுகிறது, மிரட்டுறது, ஆமை சோத்திரம் வஞ்சிக்கிறது, ஆமை சோத்திரம் இப்படி சோத்திரம் காரியங்களை செய்கிறது பெரிய சாபத்திற்குள்ளே போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நான் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த இடத்திற்கு போகாது அப்படி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. சரி, வேதத்துல சில பகுதியை காண்பிக்கிறேன். இந்த பணத்துல கொஞ்சம் பலவீனமா இருந்ததுனால அவங்க வாழ்க்கை எவ்வளவு நஷ்டப்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பணம் தேவைன்னா நல்லா உழைச்சு அது ஒரு நேர்மையான முறையில சம்பாதிங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமை சோத்திரம். அதையும் தாண்டி நமக்கு தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குன்னா கர்த்தரிடத்துல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கொடுக்கறத வச்சு குடும்பத்தை நடத்த பாருங்க. இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்குள்ள குடும்பத்தை நடத்துங்க. இன்னைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, அதற்குள்ள குடும்பத்தை நடத்துங்க. அது மிஞ்சி போனா கடன் வாங்குற இடத்திற்கு நிறைய கடந்து போகணும். இல்லைன்னா பொய் கணக்கு கணக்கு வழக்கு எழுத வேண்டிய இடத்துக்கு போகணும், லஞ்சம் வாங்க வேண்டிய இடத்துக்கு போகணும், ஊழல் செய்ய வேண்டிய இடத்துக்கு நிறைய போகணும். ஆமை சோத்திரம். இதனால நம்ம வாழ்க்கை நஷ்டப்படும். அதாவது சோத்திரம் ஆடம்பரமாய் வாழ நினைக்கிறவங்க பணத்துல உண்மையாய் ஒரு நாள் என்ன முடியாது, இருக்க முடியாது. அவன் கர்த்தர் கொடுக்கிறதுக்குள்ள வாழுகிற இடத்திற்கு வர்றவங்க சோத்திரம் தெய்வ பயத்தோடு பணத்துல எப்படி இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, அநியாயமாய் வட்டிக்கே என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. வட்டி கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது. அதெல்லாம் தேவனுடைய பார்வையில பிரியமற்ற செயலா இருக்கு. பேங்க்ல போட்டு அந்த வட்டி வாங்கிக்கலாம், ஆனா மனுஷத்துல என்ன பண்ணக்கூடாது, அதிகப்படியான வட்டிக்காக சோத்திரம் பண ஆசை நிமித்தம் வட்டிக்கு விட்டு பணத்தை என்ன பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் பிள்ளைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்காது. எதிர்காலத்தில் போய் பார்த்தா சம்பாதிச்சது ஒண்ணு கூட நிலைக்காது. என்னுடைய தகப்பனார் கூட ஃபைனான்ஸ் வச்சிருந்தார். ஆமை சோத்திரம். அவர் ஒரு அதிகாரியா இருந்தார். ஆமை சோத்திரம். எந்த அளவு அவர் வேலைகளிலே உண்மையா இருந்தார். ஆமை சோத்திரம். அரசாங்க சம்பளத்தோடு அப்படியே நின்றுட்டாரா, இல்ல சோத்திரம் லஞ்சம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நிறைய கடந்து போனாரா, தெய்வம் அறிவார். அதுபோல அவர் ஃபைனான்ஸ் வச்சிருந்தார். ஆமை சோத்திரம். இப்ப பாருங்க சோத்திரம், எத்தனையோ வீடு, கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 வீடு அவருக்கு இருந்துச்சு. ஆனா சோத்திரம் அவர் கடைசி காலத்துல ஒண்ணு கூட அவர்கிட்ட இல்லை. சோத்திரம். அப்படிப்பட்ட இடத்திற்கு நேராய் அவருடைய வாழ்க்கை கடந்து போனதை பார்க்கிறோம். அதனால சோத்திரம் அநியாயமாய் சம்பாதிக்கிற போது சோத்திரம் பணம் நிறைய வர்ற மாதிரி இருக்கும்.
வீடு வாசலை கட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். பெரிய ஆளா இருக்கிறது போல இருக்கும். பின்னால போய் பார்த்தா ஒன்று கூட நிலைக்காது, ஒன்று கூட நிலைக்காது. ஆனா கைப்பாடாய் சேர்க்கிறது, உண்மையாய் சம்பாதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நமக்கு கர்த்தர் கைகால கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வேலையும் சம்பாதிக்கிறதுக்குரிய பலனையும் தந்திருக்கிறார். இதுல நம்முடைய குடும்பம் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? நடத்தும். இதை தாண்டி பூர்வீகமாய் தாய் தகப்பன் மூலியமாய் வருது அப்படின்னா மனப்பூர்வமாய் கொடுத்தா மட்டும் தொடுங்க. அப்படி மனப்பூர்வமாய் கொடுத்தாலும் இரட்சகர் இடத்துல ஜோமனி தேவனை அனுமதிச்சா தொடங்கு. இல்லைன்னா நமக்கு அது வேண்டாம். அந்த பணத்தோடு சாபமும் வரும், அது நம்மளை பாதிக்கும். அதனால ஸ்தோத்திரம், தேவன் அனுமதி கொடுக்காவிட்டால் அந்த பகுதிக்கு நேரம் என்ன பண்ணக்கூடாது? கடந்து போகவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது? பணம் சொத்து இதுல என்ன பண்ணிடக்கூடாது? சாத்தான் ஆசையை மூட்டி அதுல போய் அது ஒரு பள்ளத்தாக்கு, அதுல தள்ளி விட்டுருவான். சோத்திரம். அதுக்கப்புறம் அதுல சோத்திரம் எழும்பி வர முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. ஆமி சோத்திரம். அதுவும் பல விதங்கள்ல நம்மளை விட்டு என்ன பண்ணிரும்? நீங்கி போகிறதா இருக்கும். அதனால சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் பணத்துல ரொம்ப கவனமா இருங்க. கொஞ்சமா சம்பாதிச்சாலும் உண்மையா சம்பாதிங்க. அடுத்தவங்களுடைய பணம் நம்மள்ட்ட நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பணம் வேணா அடுத்தவங்கள்ட்ட ஒத்தருவா இருக்கலாம். யாரையும் ஏமாத்துற இடத்துக்கு போயிடாதீங்க. ஆமி சோத்திரம். நமக்கு ஒருவேளை பூர்வீகத்துல வருகிறதா இருந்தாலும் அனுமதிச்சா ரைட்டு, கர்த்தர் அனுமதிச்சா சரி, மனப்பூர்வமா கொடுத்தா சரி. சண்டை போட்டு என்ன பண்ணிடாதீங்க? ஸ்தோத்திரம், எனக்கு இந்த பங்கை கொடு அப்படின்னு புருஷன்ட்ட போய் நிக்காதீங்க. எனக்கு இந்த பங்கை கொடு தகப்பன்ட்ட போய் நிக்காதீங்க. எனக்கு இந்த காரியத்தை செய் தாய்கிட்ட போய் நிக்காதீங்க. ஆமி சோத்திரம். நாளைக்கு காலச்சக்கரம் சுழலும். அதே தான் நம்ம குடும்பத்திலே நடக்கும். ஆமை சோத்திரம். மனப்பூர்வமாய் ஆமை சோத்திரம் உறவுகளாய் இருந்தாலும், ஆமை சோத்திரம் உடன்பிறப்புகளாய் இருந்தாலும், பெற்றவர்களாய் இருந்தாலும் மனப்பூர்வமாய் கொடுக்காதது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் வந்து சேராது. அல்லேலூயா. ஒரு பகுதியை புரிந்து கொள்ளுங்க. சோத்திரம். இன்னைக்கு திருமண வைபோகத்துல ஆமை சோத்திரம் பண ஆசையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆமை சோத்திரம் பெண் எடுக்கும் போது வரதட்சணை கேட்டு வாங்குறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியர் குடும்பத்துல சோத்திரம் பெண்ணும் ஊழியர் குடும்பம், மாப்பிள்ளையும் ஊழியர் குடும்பம், 2 பேரும் ஊழியம் செய்யறாங்க. என்கேஜ்மெண்ட் நடக்குது. சோத்திரம். 5 லட்சம் ரூபா வரதட்சணை கேட்கிறாங்க. சோத்திரம். இவர் எடுத்து கொடுக்கிறாரு. சோத்திரம். என் கண்ணு பார்க்குது. அல்லேலூயா. சோத்திரம். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமற்ற செயல். பெண்ணுக்காக சோத்திரம் பிள்ளை தாய் தகப்பனார் அவங்க கொடுப்பாங்க. சோத்திரம். அவங்க சக்திக்கு எது முடியுமோ கொடுப்பாங்க. ஆனா சோத்திரம் டிமாண்ட் வைக்கக்கூடாது. இவ்வளவுன்னு என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம் கேட்கக்கூடாது. சோத்திரம். எப்படி நம்ம கேட்க முடியும்? பண ஆசை இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். சோத்திரம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நேராய் போயிடாதீங்க. சோத்திரம். என் தகப்பனார் சோத்திரம் என்னுடைய திருமண காரியத்துல நிச்சயம் பண்றதுக்கு முன்னால என் தகப்பனார் கேட்டார். சோத்திரம். பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க, 10 லட்சத்துக்கு ஒரு இடத்த என்ன பண்ணிருங்க வாங்கி கொடுத்துருங்க, இன்ஜினியர் மாப்பிள்ளையா இருக்கிறாரு அப்படின்னா. சோத்திரம். அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இதை கேட்டோனே அவருக்கு நெஞ்சு வலி வந்துடும் போலக. சோத்திரம். சொன்ன அடுத்த நிமிஷம் என் தகப்பனாரை கூட்டிட்டு போய் சொன்னேன், என்னமோ நீங்க அடுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். உனக்காக தாண்டா கேட்கிறேன், எனக்காக ஒன்றும் கேட்க வேண்டாம். எனக்காக சோத்திரம் காரும் வேண்டாம், இடமும் வேண்டாம். சோத்திரம். அவங்க பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ செய்யட்டும். அப்ப நான் சொன்னேன், நீங்க உங்க பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது, எங்க அக்காவை கட்டி கொடுக்கும்போது ஒருத்தன் வந்து சோத்திரம் எங்க அப்பா டிவிஎஸ் 50 வைக்கிறேன், என்னால முடிஞ்சதை செய்யறேன். அப்ப மாப்பிள்ளையா வந்தவன் அரசாங்க உத்தியம். சோத்திரம். அவர் கலெக்டர் இல்ல, கண்டக்டர், பஸ் கண்டக்டர். சோத்திரம். அவர் வந்து ஹோண்டா வாங்கி கொடுங்கன்னாரு. ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுங்க. எங்க அப்பா சொன்னார், எந்திரா. சோத்திரம். ஹீரோ ஹோண்டா எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, போ வெளியே. அப்ப அவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு பதில சொன்னீங்க? சோத்திரம். உங்க சக்திக்கு மிஞ்சின ஒரு காரியம் வரும்போது சோத்திரம் முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. சோத்திரம். யாரையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அப்புறம் எங்க அப்பா கூட்டிட்டு வந்து நான் சொன்னேன், சோத்திரம் காரும் வேண்டாம், சோத்திரம் எந்த இடமும் வேண்டாம். உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன செய்யணும்னு மனப்பூர்வமாய் செய்றீங்களோ அதை செய்யுங்க, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க மாமனாருக்கு உயிர் வந்துச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு என் மாமனார்ட்டையும் மாமியார்ட்டையும் சோத்திரம் கேட்டதில்லை. ஆமை சோத்திரம். அப்படி போகவும் கூடாது. அப்படி இன்னைக்கு வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறது இல்லை. தேவனுக்கு மகிமையா சாட்சி பகர்கிறேன். என் தாய் தகப்படத்திலையும் எதிர்பார்க்கிறது இல்லை, என் உடன்பிறப்புகளிடத்திலும் எதிர்பார்க்கிறது இல்லை. சோத்திரம். என் மாமனார் மாமியார்ட்டையும் நான் எதிர்பார்க்கிறது இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்ட்டையும் நான் என்ன பண்ணுகிறது இல்லை, எந்த ஸ்தாபனத்திலும் எதிர்பார்க்கிறது இல்லை. என் எதிர்பார்ப்பு எல்லாம் இரட்சகர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. எனக்கு எது தேவையானாலும் அவரை நோக்கி பார்க்கிறேன். ஒரு குறைவில்லாம கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். அதனால இந்த பகுதியில எல்லாம் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இன்னைக்கு பணத்திற்காக திருமண காரியங்களிலே டௌரி, ஆண்டவரே வரதட்சணை என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் கூட அந்த பகுதிக்கு நேராய் கடந்து போறாங்க. ஆண்டவரே மனப்பூர்வமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெண் வீட்டார் கொடுக்கணும். அதை அல்லாமல் கட்டாயப்படுத்தி வாங்குகிற அத்தனை சாபம் அது அவங்களை வாழ விடாது, அவங்க வாழ்க்கையை அழிக்கும். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்கினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நிலைக்காது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தெய்வ பயத்தோடு நேர்மையாய் நடக்க தேவன் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.